ஸோ சிரிக்க சிந்திக்க இந்த சீரீஸில் வந்து குட்டி குட்டி கதையை நிறைய வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி கதை. இந்த கதையில் ஒரு கருத்து அப்படின்னா, திடீர்னு பணக்காரன் ஆகுறாங்கள, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஏழ்மை, பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க 2 பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு, கோயில், அதுக்கப்புறம் நிறையா வீடு வீடாக போய் அவங்க பிச்சை எடுத்து அதுலேருந்து என்ன கிடைக்குதோ அதான் அவங்க வந்து சாப்பிட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு நிறையா பணம் வந்துருச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி திடீர்னு அவங்களுக்கு நிறையா பணம் வந்துருச்சு. திடீர்னு அவங்க பணக்காரன் ஆகிட்டாங்க. பணக்காரன் ஆகிட்டும் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வீடு, காரு, பேங்க் பேலன்ஸு, அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, அப்படி இப்படின்னு நல்லா வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க. திடீர்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அப்படியே அவங்க லைஃப் ஒன்று போயிட்டுருக்குது. ஒரு நாள் வந்துட்டு என்னாச்சுன்னா, அந்த வீட்டுக்காரர் வந்துட்டு, கணவர் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு ஜஸ்ட் அவங்க வீட்டை சுற்றி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாரு. வீட்டில் பின்னாடி தோட்டம்லாம் இருக்குது, தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போதைக்கு அந்த வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செடிகள்லாம் ஒன்று ஒன்றா கை வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போது என்னாச்சுன்னா, அந்த செடியிலேருந்து ஒரே ஒரு பனித்துளி மட்டும் அவரோட கையில் வந்து பட்டுருச்சு. கையில் வந்து பட்டுறவும் இவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். அந்த ஒரு பனித்துளி கையில் பட்ட உடனே ஏதோ பெரிய பாறாங்கல் விழுந்தது மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். அப்படியே ஒரு சோகத்திலேயே அப்படியே வீட்டில் வந்து உட்கார்றாரு. வீட்டில் வந்து சேரில் வந்து உட்கார்றாரு. சோகமாக இருக்கிறத அவங்க மனைவி பார்த்த உடனே, என்னங்க ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போது அந்த செடியில் இருந்த ஒரே ஒரு பனித்துளி மட்டும் என் கையில் விழுந்துருச்சு. எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பனிக்காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்ற பயமாக இருக்குது. நீ உடனே டாக்டரை கூப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறேன் மனைவிக்கிட்ட. அவன் மனைவிக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. ஏங்க, முன்னாடி ஒரு காலத்தில் நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த காலத்தில் அவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் ஒதுங்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு இடம் கிடையாது. நாம் அந்த மூங்கில் மரத்துக்கு அடியில் தான் நின்றுட்டுருப்போம், மழையில் நனைஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருப்போம். அப்போலாம் வந்துட்டு உங்களுக்கு பனிக்காய்ச்சல் வரல. இப்போ இந்த சாதாரண ஒரே ஒரு ட்ராப்பு அந்த பனித்துளி விழுந்ததுனால உங்களுக்கு வந்து பனிக்காய்ச்சல் வந்துடுதா? ஓ, அவ்வளோ பெரிய ஆகிட்டிங்களா? அப்போ பழசெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு கனவுக்கு ஒரு மாதிரியாக மூஞ்சில் அப்படி செருப்பால் அடித்தது மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து பழசை வந்துட்டு மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆமாம், ஒன்றே ஒன்று தவிர என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் வந்துட்டு நிரந்தரம். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பணம், காசு, நகை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இருக்குதான்றது தெரியாது. அது மட்டும் கிடையாது, நம்ம உசுருமே கூட இன்றைக்கி இருக்குதுன்னா நாளைக்கு வந்துட்டு இருக்குமான்றது தெரியாது. இன்றைக்கி தூங்குறோம்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு முழிக்கிறோமான்றது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு எப்போயுமே பழசை நம்ம மறக்கக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவல் லைஃப் என்னவோ அதை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். இதுதான் அதோட மைய கருத்து.